இன்னும் இந்த பறக்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்து ஆல்ரெடி தலை ஃபேன்ஸ் தான். படம் அது சொல்கிறது இல்லை, சொன்னாலும் தலைன்னு ஒரு கெத்து இருக்குது. நாங்கள் விரும்பலை சொல்கிறதுக்கு, கெத்து காமிக்கல. நல்லா இருக்குது. அது வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் படம் வர்றதுக்காக. சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். அது அது காப்பி அடிச்சாங்க இல்லை, அது செய்கிறது யார் தரமாக இருக்குங்க இல்லையா இல்லையா, அதை பார்க்கும்போது நம்ம தலைன்னு பார்க்கும்போது கெத்தாக இருக்கும். அதுதான் அதெல்லாம் சொல்லுவாங்க தான் ப்ரோ. அது அங்கே அந்த இடத்துல இருந்து செஞ்சு காட்டணும். அவர் செஞ்சு காமிச்சிட்டாரு, அவ்வளோதான். அதுதான் சொல்லி ப்ரௌடாக இருக்கும். அவர் வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், பண்ணுறது தான் அங்கே தலை சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அஜித் ஃபேன் இப்படி விஜய் ஃபேன் பார்த்தா மொக்க சொல்லுவானுங்க, அஜித் தலை ஃபேன் ஏதோ மொக்க சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. தலை அதாவது ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச படம் மொக்கையாக இருக்கோ கெத்தாக இருக்கோ, தலை வந்தாலே போதும், அவ்வளோதான். அப்படி சொல்ல ப்ரோ, நம்ம எப்படி இருந்தாலும் சரி தலை ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், அவ்வளோதான் நம்மளோடது. தேங்க்யூ ப்ரோ. இதிலே மாட்டி விட்டு போயிடும். நல்லா தான் ப்ரோ இருந்தது. பட்டு எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணிச்சின்னு சொல்லலாம். ஃபேன்ஸுக்கு நல்லா, அவங்க தலை ஃபேன்ஸுக்கு நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. இன்னும் இந்த பறக்கிறதுலாம் கொஞ்சம் பார்ட் 2 மாரி இருந்தது. வேகம் பார்ட் 2 மாரி இருந்தது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். படம் பார்க்கும்போது தெரியும் அது எப்படி லாஜிக்கலாக இருக்கான்னு தெரியல நம்மளுக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. மற்றபடி தளபதி ஃபேன் ப்ரோ. இல்லை ஈவன் மியூசிக்கு ஓகே தான், பார்க்கறதுக்கு ஃபயரியாக இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து. தலை பேச அதெல்லாம் பரவாயில்ல. அந்த கடைசியில் அந்த பைக்கை பறக்க விடுறது தான் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுது. வலிமையா ஆப்டுன்னு எனக்கு தெரில ப்ரோ. ரெண்டுமே ஃபாண்ட்டு கொஞ்சம் எனக்கு பீஸ்ட்டு ஃபாண்ட்டு சிரிப்பாக தான் இருந்தது. நானே பார்த்தேன், ஃபாண்ட்டு ஏதோ மொக்கையாக இருந்து. வலிமைக்கு ஏதோ பாட்டில் கிளாஸ் அந்த க்ரீன் பாட்டில் மாதிரி பண்ணியிருக்காங்க. மூவிக்கு ரிலேட்டடாக இருந்தால் ஓகே, படம் பார்த்து தான் தெரியும் அதெல்லாம் ஓகேவானு. பீஸ்ட் பேர் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபாண்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஏதோ தெலுங்கு பட டைட்டில் மாரி இருக்குது. ஆனால் பீஸ்ட்டு நல்ல ஃபாண்ட்டு தானே, நல்ல டைட்டில் தானே. தளபதி கேப்டா பீஸ்ட் மோடுன்ற மாதிரி கரெக்டாக இருக்குல்ல. பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. அது புதுசாக எடுத்திருக்காங்க. வினோத் நல்ல டேரக்டராக, நல்ல நம்பிக்கை இருக்குது அது நல்லாயிருக்கும். விவேகமாக லைட்டாக இருந்தாலும் ஆனால் வினோத் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கும். தலை ஃபேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இருக்காது ப்ரோ. அது அந்த அந்த ஃபஸ்ட்டு வர அந்த சாத்தான் ஸ்லேவ்ஸ் எல்லாம் அது உண்மையாக அது ஒரு ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு யூரோப்பில். அதோட அந்த பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நல்லாயிருக்கும் ப்ரோ, நம்பிக்கை இருக்குது ப்ரோ. இதுவே டீசர் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே டீசர் தனியாக எப்படி இருக்கும்னு தெரில. அப்போ இது நல்லா தான் இருக்குது ப்ரோ. டீசரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ப்ரோ. பிஜிஎம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. பக்காவாக இருக்குண்ணா, நல்லா பண்ணுண்ணா. தரமாக பண்ணியிருக்காருண்ணா வினோத், தரமாக பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கும் வாட்டி பொங்கலுக்கு. யுவன்ண்ணா பக்காவாக இருக்குண்ணா, அவ்வளோதான். தேங்க்யூண்ணா. ப்ரோ இருந்தது. நான் தலை ரசிகன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தான் இருந்தது. வருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் தான். நம்ம வெறித்தனமான தலை ரசிகர்னால வெயிட்டிங் தான். நம்ம சீக்வன்ஸ் இல்லைண்ணா, பைக்கு அப்படின்றது இல்லை, தலை நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் அவர் எந்த சீனில் வந்தாலும் எப்படி வந்தாலும் நம்ம ரசிக்கிறது தான். ஃபோட்டோவில் வந்துட்டு சொன்னாங்க வலிமை தான். என்ன சொல்கிறது, எப்படி இருந்தாலும் தலை தான் வருவார் ஸ்டாப்பில். நான் அதுவும் இல்லாமல் தளபதி ரசிகன் தான். ஸோ சம்ஹவ் நான் தலைக்கு தான் சப்போர்ட். எப்போவுமே தலை ரசிகனாகவே வாழ்ந்துட்டேன். அவருக்காக தான் இந்த இதெல்லாம் அந்த அவர் ஸ்டைலில் தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோ.